என்ன ரெடியா போலாமா? இன்னும் ஒருத்த மட்டும் வரணும், வந்துட்டானா கிளம்பிடலாம். சந்தோஷமா? என்ன சந்தோஷமா? நீ காலையில ஏந்துக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? நான் அவங்களாம் புரியாதுடா. இந்த மாதிரி வயசுலாம் வந்து துருத்துருன்னு இருக்கணும்டா. புரியுதா? காலையிலேயே போறோம், நல்லா வந்து வெயில நிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரசிங்க காலையிலேயே எல்லாத்தையும். சந்தோஷம் உனக்கு. என்னைய தூக்கத்தை கெடுத்துட்ட. சந்தோஷம். எனக்கு தூக்கம் வரல, ஜோக்கும் தூக்கம் வரல. ஸோ அதான் நான் தூங்கிட்டு தானடா இருந்தேன். அதனாலதான் அவனை ஃபோன் பண்ணி எழுப்பினேன். இன்னொருத்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிருக்கான். உடனே ஃபோன் பண்ணோன்னு வந்துட்டான். அவன் நைட் ஷிஃப்ட் இல்லாம நைட் ஷிஃப்ட் பாக்குறானேப்பா. சரி, இப்ப நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு போறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க. அது சன்ரைஸ் டியூப் லைட். ஜோக் இல்ல இல்லையா? இல்ல, அந்த ஒலியா, அந்த ஒலிக்காக. அதான் நைட்டு தூங்காம இருந்தா அதான் பிரச்சனை. ஓகே, இன்னொருத்த வருவான். அவன் வந்தோன்னு அவனை காமிச்சிட்டு நாங்க கிளம்புறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சொல்லுப்பா. சொல்லுப்பா. கேள நீ கேள. முருகன் நீ கேள. ஏய் நீ சொல்லுப்பா. சேர்ந்தே சொல்லிடலாம். சேர்ந்தே சொல்லு. வெல்கம் டு டிசி vlogs. எப்படியோ காலையில இந்த மாதிரி நம்ம வந்து சன்ரைஸை பார்க்கறதுல ஒரு சுகம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் அனுப்பிச்சிங்களா? இப்போ எவ்வளோ புறாக்கள், எவ்வளோ அமைதியான ஒரு காற்று, நல்ல ஒரு சவுண்டு, இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும் சொல்லு? வீட்டில் உட்காந்தா கிடைக்குமா? 5 மணிக்கு தூங்கி நிற்கிறீங்களே, எத்தனை பேர் காலைல வந்துருக்குறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நீதான் வீட்டுல உட்கார விட மாட்டேங்கிறா. ஒரு ரீல் ஆப்ஷன் தெரியாம வந்து இவன் முடிச்சிட்டு இருக்கான். அதுதான் மேட்ரு, புரியுதா? நானும் ஜோவும் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் வீட்டுல. சரியா? நீ தான் வந்து எங்களை ஆரம்பிச்சதே. நீ ஒரு ரீல் அனுப்புனியா? நாங்க என்ன சொன்னோம்னா, ஜோ என்ன சொன்னா, அவங்க குளிச்சுட்டு இருக்காரு, எலெக்ஷனை குளிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்க கால் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாம் ஒன்னா எங்கன்னா போலாம்னா. சரி, எப்படி நம்ம 3 பேர் மட்டும் ஏன் போகணும்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் இருக்கான்ல, இவனுக்கு கால் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே எடுக்க மாட்டேன் தெரியல இவரு. 2 வாட்டி. ஸோ 2வது நீங்க கால் பண்ணோட எடுத்துட்டான். எடுத்தோடனே எங்க வாடா அலெக்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். பண்ணிட்டான் வாடா அப்படின்னு இவன் கிளம்பி வந்துட்டான். வந்து யோசிச்சிட்டேன், இந்த தப்பான டைம்ல கால் பண்ணா அவனுக்கு எடுக்கவே கூடாது. ஏன்னா கன்ஃபார்ம் எடுத்தாலே வீட்டுல விட மாட்டான், எங்க கூட்டு போயிறாங்க. ஆமா, இப்ப எப்படி இருந்துச்சு? நிம்மதியா இருக்கா? மன நிம்மதியா இருக்கும். மன நிம்மதி ஓகே. அதாவது நைட்டு வந்து ப்ராப்பரா தூங்கிட்டு அப்படி வரணும். அதாவது வந்து மத்தியான ஷிஃப்டே ஒருத்தர் நைட் ஷிஃப்ட்னு பாக்குறான், திரும்பிட்டான் பாரு. இப்போ ஒரு நீ மார்னிங் ஷிஃப்ட், இன்னொருத்த என்னடானா வந்து நைட்லாம் தூங்காம காலைல 4 மணிக்கு போன் பண்றான். வந்து எப்போ மத்தவங்க தூக்கத்தை கெடுக்கலாம் அப்படி பாத்துட்டு இருக்கான். யாரா வருவாங்களா, யாருன்னு எப்படி கேட்ப? அந்த 2மே இவன் தான். யாருன்னு எப்படி கேட்பேன்? அப்ப நான் வந்து தனியா வர்றது, நான் ஏன்டா அவங்கள வச்சிருக்கேன் நண்பர்கள்ட்டு சொல்லுங்க. தூங்கணும், வீட்டுல சாப்பிடணும், வீட்டுலன்றதே கேக்குறாங்க. ஏன்னா வீட்லயே இருக்க மாட்டேன். என்னடா பண்ண போற? எனக்கு என்ன பண்ணுவாங்க, பீச்சு கீச்சு அவங்களே கூப்பிடுவாங்க. காலையில சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு காட்டு, சன்ரைஸ் எப்படி ஆகுன்றத காட்டு. ஏன் தூக்கத்தை கெடுக்க இல்லாம அவங்க தூக்கத்தை வர கெடுக்கிறது கேக்குற ஆசைப்படுறேன். தூக்கம்னா கெடுக்கிறதுக்கு தான் பாட்டு இருக்கு, புரியுதா? தேவையில்லாத கண்டென்ட் தான் பேசாத. சரி ஓகே, எங்க வந்திருக்க நீ? இப்போ எங்க வந்திருக்க? அதான் சொன்னானே சன்ரைஸ், புறாக்கள் ஏதோ சொன்னானே, தெரியல. நல்லா இருந்ததா? ஆனா நல்லா இருந்தது தானே, ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கோம். உண்மைதானே அது? எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான், நீ நைட்டு தூங்கிட்டனா நல்லா இருக்கும். ஏன்னா அது ஹெல்த்துக்குமே நல்லது. தூக்கம் நைட்டு தூங்கி காலைல வரது உண்மையாமே சீரியஸா ஒரு நல்ல விஷயம். 6 மாசம் ஆகுது, தூங்கவே மாட்டான்.
இவர் மட்டும் வந்து அப்படியே நைட்டு தூங்கி கிழிச்சிடுறாரு இவரு. இவன் நைட் ஷிஃப்ட் 12 மணிக்கு போனா 3 மணி நேரம் கண்டிப்பா மேண்டட்டரியா போன் யூஸ் பண்ணணும்பா. ஏன்னா ஆபீஸ்ல ஃபுல்லா ஒர்க் பிரஷர். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அந்த ப்ரெஷர் எல்லாம் வந்து நம்ம போக்குறதே போன் நோண்டி தான், புரியுதா? ஸோ அதனால வந்து அவன் மேண்டட்டரியா போன் நோண்டாதான் தூக்கம் வரும் இவனுக்கு. இவன் வந்து எப்படின்னா, இவன் வந்து போதை அடிக்ட்லாம் கிடையாது, இவன் வந்து போன் அடிக்ட். இவன் புரியுதா? ஒரு 4 ரீலை பார்த்தாதான் பாத்ரூம் வரும், 4 ரீலை பார்த்தாதான் தூக்கம் வரும், அந்த மாதிரி இவன். அந்த மாதிரி தான் 4 ரீல்ல ஒரு ரீல் அம்ஸ்டா ஆமா. தெரியாம இன்னைக்கு அம்ஸ்டா அது ஏன் தப்பு இல்ல. உட்கார்ந்திருக்கேன். புரியுதா? அது என் தப்பு இல்லை. ஸோ இப்போ ஆனா எனக்கு ரொம்ப செமையா இருக்கு பாரு காத்து. இன்னைக்கு கிளைமேட் வேற சரியான கிளைமேட். ஜோ பார்த்த நல்ல விஷயமே வந்து இதுதான், எங்கேயாவது நம்மள கூட்டிட்டு வரதுதான். எங்கேயாவது உன்னை கூட்டிட்டு போறதா அவன் பிளான். நீதான் எங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடுற. அவன் ரீசெண்டா கூப்பிடுறான், வாடா போலாம், தூக்கம் வரல. நானா உன் தூக்கத்தை மட்டும் போலாம், வா ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரா கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ நாங்க 2 பேர் மட்டும் வந்துட்டு நாங்க என்ன நான் உங்ககிட்ட பேசுறேன், இவன் இருக்காத பெரிய அந்த மாதிரி யாரா பாத்துட்டு இருப்பான். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யாரை பாக்குறான்றத பாக்கலாம். இந்த மாதிரிலாம் வேணும்லடா. தூங்கிடுவேன். எத்தனை மணிக்கு ஏஞ்சி உனக்கே தெரியாது, எத்தனை மணி நேரம் ஏஞ்சி தட்டணும். ஆமா தட்டணும்னா அப்போ இன்னும் நம்ம ஒண்ணும் இல்ல, வேலையை விட்டுரு, பேசாம ஐடி கார்டை கட்டி வச்சுட்டு வந்துரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வேற என்ன பண்றது? சரி, ஆக்சுவலா பேர் ஆமா எனக்கு சரி, ஓகே. எத்தனை வருஷம் பல காலமா வந்துட்டு இருக்கேன். துரத்தும் போது இங்கதான் உட்காரலாம். சரி, பெசநகர்ல வெள்ள பில்டிங் இருக்கும்ல, வெள்ளை பில்டிங் சொல்றியா? ஆமா. அது சும்மா எதுக்கு ஆச்சுன்ற அது எதுக்கு தெரியுமா? அது எதுக்கு அது வச்சிருக்காங்க, என்ன மேட்ரு அப்படின்னு தெரியுமா? இது வந்து நான் சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் நானு, இந்த பில்டிங் எதுக்குன்னு. அது வந்து காதல் பண்றாங்கல்ல, என்னடா காதல் பண்றவங்களோட அது இல்லப்பா, அப்பா சொல்றத நான் சொல்றேன்ப்பா. எங்க அப்பா வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து காதலர்களுக்கான ஒரு நினைவிடம். சின்ன வயசுல இருந்து இதுதான் பிரச்சனை. நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. சின்ன வயசுல இருந்து இதுதான் பிரச்சனை. எனக்கு புரியுற மாதிரி உனக்கு சொல்லவே தெரியாது. அதாவது உங்க அப்பா உன்னை ஸ்கூல் படிக்க வச்சதே தப்புடா. புரியலையே, வேஸ்ட் ஆஃப் மணி. சரி உங்களுக்கு தெரியுமா இது எதுக்கு? நான் தான் ரீசெண்டா கம்மன் இருக்கேனே, தெரியல. வந்தமா 4 போட்டோ எடுத்துமா. உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா ஏன் இந்த மாதிரி டேமேஜ் பண்ற? இல்ல. வீடியோ பாப்பாரு உங்க அப்பா. சரி இது கூட விடு, எங்க அண்ணன் பாரு, இன்னும் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். அது வந்து எப்பனா அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது லவ்வர்ஸ் வந்துட்டு போறதுக்கான பார்க் மாதிரி அது அப்படின்னு. பார்க்கா? நான் அப்பதான் கன்ஃபார்ம், ஆமா அது அப்பதான் கன்ஃபார்மே பண்ணேன் நானு. லைக் வந்து ஓகே இது வந்து லவ்வர்ஸ்க்கான இடம் போலதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அதை பத்தி தெரியும். ஓகே நான் வந்து சும்மா டெஸ்ட் தான் பண்ணது, அது எங்க அப்பாவையும் எங்க அண்ணனையும் என்னது அதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து எதுக்காக அப்படின்னா ஜோக்கு தான் தெரியும் நல்லா இதை பத்தி. ஜோ இங்க வா. அதான் உனக்கு தெரியலன்றதுக்காக இவ்வளவு டீசெண்டா என்ன பண்ற? இல்ல நீங்க இப்போ இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டீங்கல்ல. ஏய் ஜோ உனக்கு தெரியல. போலாம். ஏய் வாடா. இது வந்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா வந்து கால் ஸ்மிட் அப்படின்றவர் வந்து உனக்குதான் உங்க அப்பா ஏதோ லவ்வர்ஸ் பார்க்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அவன் ஏன் சொல்ல விடு. அவரு கட்டின ஒரு கல்லறை இது. அவரு கட்டின கல்றையா? நல்லா யோசிச்சு சொல்லு. அவரு கட்டின கல்றை. அவரு கட்டின இல்ல, அவருக்காக கட்டின கல்லறை. வார்த்தையில மாறுதுல்ல. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டென்மார்க்ல பிறந்தாரு. 1901 பிறந்தாரு. அவர் வந்து இங்க ஒர்க்குக்கு வந்தாரு. ஈஸ்ட் ஏசியாட்டிக் கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ண வந்தாரு. எப்போ வந்தாரு? 1921. சூப்பர் ராஜு. கத்துக்கோடா, கேட்டு தெரிஞ்சுக்கோ. பார்க்கு பீச்சு மட்டும் தெரியாம 21 வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னா ஒர்க் பார்க்க தான் வந்தாரு. வந்தபோது இந்த சரி பிளேஸ் சுத்தி பார்க்க, நம்ம இந்தியாவில் வந்து சுத்தி பார்க்க பிளேஸ் பீச்சுக்கு வந்தாரு. பீச்சுக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காங்களே இங்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் தண்ணி இருந்துச்சு. என்ன சொல்ற? ஆமா நிஜமாவாடா? இங்க வரைக்கும் ஓகே ஓகே. அங்கதான் மணல்லாம் இருந்துச்சு. அவர் வந்து ரிச்சர்ட் வந்துனே இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் கேர்ள் வந்து நடுக்கடல்ல மாட்டிட்டாங்க. பிரிட்டிஷ் கேர்ளா இங்கிலீஷ் கேர்ளா? இங்கிலீஷ் கேர்ளும் பிரிட்டிஷ் கேர்ளும் ஒண்ணுதான்.
பிரிட்டிஷ் கேர்ள் வேற, இங்கிலீஷ் கேர்ளுக்கு வேற. சரி கேர்ள், ஒரு கேர்ள் தண்ணியில வந்து சிக்கிட்டான். தண்ணியில சிக்கிக்கினாங்க. அதான் அலை வந்து அவங்களை இழுத்துட்டு போயிடுச்சு. அலையை பார்த்தா ஓடி இருக்காங்க. அலை வந்து அவங்களை இழுத்துட்டு போயிடுச்சு. அதனால இவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு? அவர் உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை போய் காப்பாத்தினாரு. சூப்பர்ரா. காப்பாத்தி அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டாரு. ஆனா இவர் இறந்துட்டாரு. கரெக்டா இந்த இடத்துல உயிரை காப்பாத்திருக்காரு. அப்போ ஆமா அப்படியாடா? ஆமா. உண்மை ஜோ, சும்மாலாம் சொல்லுவாங்க. இந்த சந்திரமுகி கதைலாம் இங்க வேணாம். நீங்க வேணா வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஜோ தப்பாதான் சொல்லாச்சோ. ஆமா கரெக்ட். என்னை பத்தி எப்பவுமே வேற சன்னு கூட என் கண்ணுக்கு நேரம் உண்மைதான் எல்லாரும் நேரம் அதான் அடிக்குது. சொல்றேன். சொல்றது கேளு. இப்போ நிஜமா அதான் பண்ணாங்க. ஆமா, அவர் வந்து ஒரு பொண்ணை காப்பாத்தி அவர் இறந்துட்டாரு. அதனால என்ன பண்ணாங்கன்னா 1930 வந்து கவர்மெண்ட் வந்து, அப்ப இருந்த கவர்னர் வந்து, அவர் கவர்னர் பேர் வந்து ஜார்ஜ் ஃபெட்ரிக் ஸ்டான்லி. அவர் வந்து இவருக்காக வந்து இந்த நினைவிடம் வந்து கட்டினார். எதுக்காக கட்டினார்னா அவரோட தைரியத்துக்காக. இந்த மாதிரி ஒரு தெரியல, அவன் சொல்றதாச்சும் கேட்டுக்கோ. எதுக்காக கட்டினார்னா அவரோட தைரியத்துக்காக, அவரோட சாக்ரிஃபைஸ் ஹியூமனிட்டிக்காக இந்த இடத்த ஒரு கட்டி நினைவு வச்சிருக்காரு. ஆனா இப்ப எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே சரியான மோட்டிவேஷனா இருக்குது. எது சாவறதுக்கா? இல்லடா, கட்டாதான் வந்து இவனுக்கு இந்த மாதிரி கட்டணும்னு ஆசை வந்துச்சு போல. இப்ப யாரு எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன் நான். இந்த போனா ஏதாவது பொண்ணு வந்து கடல்ல போய் சாவறதுக்கு வேலையே ஒண்ணும் இல்ல. இதுக்குதானே காலங்காத்தால வந்துடுறான். இதுல வர இவனுக்கு வந்து இந்த மாதிரி கட்டணுமா? எப்படிரா? புரியல. என்னப்பா அப்பதான்ப்பா எனக்கு இந்த மாதிரி யாரா கட்டி, யாரு கட்டலாம் நீங்களாவது கட்டுங்க. கட்ட மாட்டோம். யாரையா கட்ட சொல்லு. காலையில வந்து அதாவது வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பேசுறானா? உடல் ஆரோக்கியத்துக்கு தான்டா. என்னன்னு தெரியாது. அந்த ஆரோக்கியம்ன்றது என் வாயில வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசுவேன்? அவன் கெடுக்கிறது இல்லாம உன்ன காலைல போன் பண்ணிட்டான். எல்லாம் அத்தனை கெடுக்கலாம். கேட்டேன், நான் சாப்பிட்டா நீயும் கூட சேர்ந்து செத்துலன்னு சொல்றான். நான் தூங்கிட்டேன்ப்பா நைட்டு. நண்பர்கள் எல்லாம் உயிரை கொடுக்கணும்ப்பா. உயிரை எடுக்கிறியே, குடுக்குற மாதிரி தெரியலையே. ஏய் அப்ப என்னடா கூட்டின்னு வந்துட்டேன். சன்ரைஸ் பார்த்துட்டு 4 போட்டோ எடுத்து கொடு. இவர் 4x40 எடுப்பாருப்பா இவரு. டேய் ஆமா, இங்க வாயேன். என்ன என் போன்ல ஃபுல்லா உன் போட்டோ தான் இருக்குது. எனக்கு புரியல. எனக்கு எவ்வளவு போட்டோ எடுப்பேன்? 40 போட்டோ எடுப்பேன். ஒரே ஸ்டோரி தான் போட்டேன் இன்னைக்கு. டேய் 40 போட்டோ தானே எடுத்து ஒரு ஸ்டோரி போட முடியும். 40 ஒன்னு நல்லா மாட்டோம்ல. ஒரு போட்டோ கிடையாதுப்பா. 40 போட்டோ நம்ம வர மாட்டேன். டேய்